சோளம்லாம் போட்டிருக்காங்க. ஒரு வார்த்தை மூச்சுடல பத்தியா அந்த பொம்பளை. என்ன வளர்த்தியா வளர்ந்துருக்கு எல்லாம். இன்னும் ஒரு 4 நாள் அறுவடைக்கு வந்திருக்கும் போல இருக்கே. காக்கா குருவி ஆடு மாடு மனுஷன் எல்லாம் சுத்திட்டு திரியுது. ஒரு வேலி இல்லை, ஒரு ஆள் காவலுக்கு இல்லை. என்னதான் இந்த பொம்பளை நினைச்சிட்டு எனக்கோ தெரியலையே. எவனாவது பூந்து எல்லாத்தையும் அடுத்து கொண்டு வர கூட தெரியாது போல இருக்கே. பேசாட்டிக்கு நம்ம ஒரு 4 கதை வச்சு கொண்டு போவோம். அப்படி கொண்டு வந்தால் தான் அதுக்கு தெரியும் யாரையாவது காவலுக்கு போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அந்த சாக்கில் நம்மளும் 4 பறிச்சு திங்கிற மாதிரி இருக்கும்ல. லட்சுவ பத்தியலாம் இங்கே லட்சுவ பத்தியலாம் காவலுக்கு ஒரு ஆளை கூட போடவே இல்லை. இப்போ நான் இந்த சோள் காட்டுக்குள்ளே போக போகிறேன். சோளமெல்லாம் பறித்து கொண்டு வீட்டுக்கு போய் திங்க போகிறேன். ஜாலி ஜாலி ஜாலி. எப்பப்பா என்ன வெயில் அடிக்கியம்மா. ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்க. இந்த வெயில் வெள்ள வந்தாலே கருகி போயிடுவோம் போல இருக்கு. வேற இந்த வயலெல்லாம் விட்டுட்டு தண்ணி பாய்க்க முடியாமல் இதுவெல்லாம் செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணியது. எல்லாம் நம்ம தலையெழுத்து. காலத்துக்கும் இப்படி வெயிலில் கிடந்து கஷ்டப்படுதுன்னு எழுதி வச்சிருக்கு. வேற இதுவும் இல்லைன்னா நம்ம பொழப்புக்கு என்ன பண்ண முடியும். இருக்கிற கடனை எல்லாம் இந்த வயலில் வர விளைச்சலை வச்சு தான் ஓட்டிகிட்டு கிடக்கும். ஐயா என்ன அங்கே உள்ள என்னமோ அசிர சத்தம் கேட்டுகிட்டே கிடக்கேன். ஏவனாவது கள்ள பையன் நுழைஞ்சிருப்பானோ. இதுக்கு தான் இந்த காவலுக்கு வச்சவங்களுக்கு ஒரு நாள் கூட லீவு தர மாட்டேங்கிறது. ஒரு உடம்பு முடியலன்னு சொன்னாலேன்னு கொடுத்தோம். கரெக்டாக ஆள் இல்லாத நேரமாக பார்த்து போந்துட்டானுவலே. இல்லை யார்லையாது உள்ள எனக்கு கள்ள பயம்லையாது. ஒழுங்கு மரியாதையாக விட்டுட்டு வெளியே வந்துட்டு சொல்லிவிட்டேன். வேற அங்கே இருக்கிற ஆளுவெல்லாம் கூப்பிட்டேன்னா உடனே இங்கேயே முடிச்சு விட்ருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஐயா நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே. பேசாமல் அங்கே இருக்கிறவளை கூப்பிடுவோம். அந்த உஷாவும் பிரேமாவும் தான் எவன் என்ன ஏதுன்னு பார்க்காம கையை நீட்டிவிடுவாள்வ. இந்த கள்ள பையனுங்களுக்கெல்லாம் அவள் தான் சரிப்பட்டு வருவா. ஏட்டி உஷா நிர்மலா பிரேமா கொஞ்சம் இங்கே வாங்க. எவனும் கள்ள பையன் நுழைஞ்சிட்டா சோளக்காட்டுக்குள்ள. பெத்த வெறுசா வாங்கட்டி எங்கேயாவது ஓடிட போகிறான். இல்லை எவன்லையாவது உள்ள கிடக்கிறது. உன்னால இங்கே எங்கேயும் போக முடியாது. சுற்றி ஆள் இருக்கு. ஒழுங்கு மரியாதையாக எடுத்ததை எல்லாம் கொடுத்துட்டு ஓடிடு. திரும்பி பார்க்காம உன்னைய விட்டுடுவேன். வேற எதுவும் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாம்டே. எவம்லையாது எங்கள் லட்சுமி அக்கா தோட்டத்துக்குள்ளேயே வந்து கள வேண்டிய அந்த கல்ல பையன். எவம்லையாது இன்னைக்கு சும்மா விடியதான் இல்லை. உஷா அது லட்சுமி அக்காட்டி உருட்டி அவங்கள. ஏய் அத்தே இவன் என்னைய உயிரோடு கொண்டுருவா போல இருக்கே. ஏன் லட்சுமி அக்காவா? நான் இந்த கல்ல பையன் வந்துட்டான்னு சொன்னியெல்லாம் அவன் நினைச்சு மிதிச்சுட்டேன்க்கா. அவன் ஏன் இன்னும் குடிஞ்சே நிற்கி என்ன அடிக்கிறத நிறுத்திவிட்டேன்ல. டீ என்னால் நிம்மறையே முடிய மாட்டேங்கிட்டி. ஆள் பார்க்கதான் இப்படி இருக்கு. அடி ஒன்று மாடு கணக்காக விழுது. என்னத்தை தான் திங்கியோ தெரிய மாட்டேக்குமா. எந்த கடையில் தான் உங்கள் வீட்டில் அரிசி வாங்குறியாலோ போ. லட்சுமி அக்கா என்ன சொல்கிறீங்க? பிளாக் ஆகிட்டோ ஏக்கா அதுக்காண்டி இப்படி எந்த கடையில் அரிசி வாங்குறியெல்லாம் கேட்காதியாக்கா. நாங்கள் கடையில் வாங்கியெல்லாம் சமைக்கவே மாட்டோம். இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டில் வயல் நெற்பயிர் அறப்பறக்கும் போது ஒரு மூட்டை பிடிச்சி கொண்டு வந்து வச்சுக்கிடுவோம். அப்பப்போ ஒரு 4-5 மூட்டை அந்த மாதிரி. அது எங்களுக்கு ஓடும். அதுக்குள்ளே அது தீரத்துக்குள்ளே இன்னொருத்தருக்கு யாராவது வயல் நெற்பயிர் அறுப்பறுப்பாவோ அப்போ போய் திரும்ப பிடிச்சி கொண்டு வந்து வச்சுப்போம். அப்படி தான் நாங்கள் திங்கோம். எப்பா ஏன் இடுப்பை உடச்சி விட்டாலே அதை கல்ல பையனை பிடிக்க கூப்பிட்டா இவன் என்னை இடுப்பை உடச்சி இப்படி ஒரு வேலைக்கு ஆக விடாமல் பண்ணிவிட்டாலே. ஐயா லட்சுமி அக்கா என்ன சொல்கிறீங்க? நிமிர முடிய மாட்டேக்கோ. ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியலையே. பேசாமல் ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாங்க. பிரேமா கொஞ்சம் தள்ளு நீ. அது எப்படி அந்த இடுப்பு சரியாகாமல் இருக்குன்னு நான் பார்க்கேன். வேணா உஷா, ஏற்கனவே அவங்க இடுப்பு வராமல் குனிஞ்சு நடக்காவ. தேவையில்லாமல் வேறு எதுவும் பண்ணி வைக்காத சொல்லிவிட்டேன். ஆனால் இவனுக்கு ஒன்றும் தெரியாது பிரேமா. யாருக்காவது கை கால் சுளுக்கு எதுவும் பிடிச்சிக்கிச்சுன்னா என்னைய தான் நீவி விட சொல்லுவாங்க. நான் நீவி விட்டேன்னா அது சீக்கிரம் சரியாக போயிடும். இப்போ பாரு நான் எடுக்க பார்க்கிய வைத்தியத்தில் அவங்க இடுப்பு எப்படி சரியாகுதுன்னு பாரு. நல்லா 16 வயசு பொண்ணு கிடக்க துள்ளி துள்ளி ஓடுவாவ பாரு. இப்போ நீ விலகு. ஏமா தாயே நீ எதுவும் பண்ண வேண்டாமா. அந்த கல்ல பையன் யாருன்னு பாரு. அது போதும். அவன் எவ்வளோ சோளக்கதில் பிரித்து வச்சிருக்கான்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. அவன்கிட்ட வந்து நீ அந்த சோளத்தை வாங்கியாமா போதும். ஏன் இடுப்பை உடச்சிருக்கா அவனை பிடிக்க கூப்பிட்டா. இதில் இன்னும் 2 ஒரே அடியே சோழியை முடிச்சிடலான்னு பார்க்குதியோ. அடி இப்போ பாருங்க லட்சு. பாத்தியா லட்சு எப்படி சிக்கன சிறுத்தை குட்டி மட்டுக்கு எந்திரிச்சு நிற்கியன்னு நான் அப்போதான் சொன்னோம்ல. அம்மா நல்லா கிழிச்சப்போ நல்லா இருந்தவன் இடுப்பை உடச்சி விட்டுவிட்டு வாய்க்கிலேயே பேசியா. அந்த கல்ல பையன் யாருன்னு போய் பாருட்டி. ஏன் இடுப்பை உடைக்க அவனை பிடிக்க கூப்பிட்டா. எட்டி பிரேமா நீ தான் இந்த சோளம் காட்டு ஒசரத்துக்கு நிற்கிய. உனக்கு ஏதாவது தெரியுறவனால உண்டு எட்டி பாருட்டி. எவனாவது கத்தி கித்தி வச்சிருக்க போறான். வேற நம்ம மட்டும் நிற்கும் இங்கே. அப்படி எவனாவது இருந்தானா இன்னும் 2 ஆளுகளை கூட்டிட்டு வரலாம்ல. எவனாவது உன் கண்ணுக்கு தெரியாதான்னு கொஞ்சம் எட்டி பாரு. அட நம்ம வசதி அக்கா தான்க்கா உள்ள இருக்காவ.
ஏக்கா லட்சுமி அக்கா, சோளக்காட்டில் இவ்வளோ கதிர் கிடந்துருக்குன்னு சொல்லே இல்லை பத்தியெல்லாம். ஒரு 4 கதிரை கூட நீங்கள் கண்ணில் காட்டே இல்லை. அதான் இருந்தாலும் இன்னைக்கு வந்த உடனே நானே பறிச்சுட்டேன். அவன் காவலுக்கு ஒரு ஆள் போட்டு வைக்க மாட்டேலாக்கா. ஆடு மாடு கோழி மனுஷன் காக்கா குருவி எல்லாம் சுற்றிட்டு தெரியுது. ஒரு காவலுக்கு ஒரு ஆள் போடுறதுக்கு என்ன உங்களுக்கு? நல்லா தானே சம்பாதிக்கிய. அதானே லட்சு, சோளக்காடு இருக்குன்னு சொல்லி இல்லை பத்தியெல்லாம். இன்னைக்கு ஏதோ நாங்கள் இந்த பக்கம் வந்ததுனால எங்களுக்கு தெரிஞ்சுது. பாரா எவ்வளோ கதிர் கிடக்குமா. பேசாமல் நானும் போய் ஒரு 4 கதிரை பிச்சுட்டு வந்துடலாமான்னு இருக்கேன். ஆமாம் டி, நீங்கள் ஆளுக்கு 4 கதிராக தூக்கிட்டு போவோம். இது என்ன உங்கள் மாமியா வீட்டு காடா? நானும் என் புருஷனும் கஷ்டப்பட்டு வேர்வை சின்னி சம்பாதிச்சது ஒன்று ஒன்றும் அறுவடை செய்யும் போது நானே கொண்டு வந்து கொடுப்பேன். இது வரைக்கும் உனக்கு ஏதாவது நான் கொடுக்காம இருந்திருக்கிறேனா? எது அறுவடை பண்ணாலும் எல்லாத்துலேயும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு தானே இருக்கேன். ஆளுக்கு கொஞ்சம். வேற என்ன கேட்காம பறிக்கணும்னு எதுக்கு நினைக்கிய? டி வசந்தி, இப்படி தான் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து பறிச்சுட்டு போவியோ? இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் காவலுக்கு ஆள் இல்லை, உடம்பு முடிய மாட்டேங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் வரலன்னு சொல்லவனுக்கு லீவு கொடுத்துட்டு இன்னைக்கு நான் இங்கே இருந்தேன். ஆள் பார்க்காத நேரமாக பார்த்து இங்கே வந்து நுழைஞ்சிட்ட பத்தியா? இதுக்கு தான் உங்களை எல்லாம் இங்கே கூப்பிடியதே கிடையாது. என்ன லட்சுமி அக்கா, ஒரு கதர் கண்டு இப்படி பேசுறிய? 4 கதர் தான் நான் பிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஒன்று உங்கள் காட்டை மொத்தமாக தூக்கிட்டு போகல என்ன? ஒரு 4 கதரை பறிச்சதுக்கு இப்படி மாமியா வீடா அந்த வயலாம் இந்த வயலான்னு கேட்கிய? இன்னைக்கு இந்த 4 கதரில் தான் நீங்கள் கோட்டை கட்ட போறியாலோ? தானம்மா, இந்த பணக்காரவைகளுக்கெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் கொடுக்கணுன்ட்டு மன்னமே வராது போல இருக்குமா. இந்த ஏழை பாலையாக இருக்கவங்க தான் இருக்கிறதையும் கொடுத்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு திரியும். நம்ம தான் எவ்வளோ பெரிய காடு வச்சிருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மொத்தமும் கதராக தான் கிடக்கு. ஒரு 4 கதரை இப்போ பறிச்சுட்டு வந்ததுக்கு என்ன பேச்சு பேசியா இந்த ஆள்? சரியான பொம்பளை தான் போ. எட்டி, இதுக்கு தம்பி உங்களை எதுக்குமே நான் கூப்பிடியது கிடையாது. வாங்கியது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இப்படி தான் மனசாச்சே எல்லாமே பேசுறிய பற்றியெல்லாம். உங்களுக்கு நான் எதடி கொடுக்காம விட்டுருக்கேன்? போன மாதம் மாங்காய் அறுவடை பண்ணேன், அதுலேயும் கொஞ்சம் கொடுத்தேன். வெள்ளரி தர்பூசணி கிருணி பழம் அது இதுன்னு எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கேன். இந்த சோளக்கது இன்னும் ஒரு வாரம் ஆகும் அறுவடை செய்ய. அதுக்குள்ளே அவள் பூந்து பறிச்சுட்டு வந்துட்டா. இது நான் அறுவடை பண்ணால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா உங்களுக்கு? எல்லாத்தையும் ஓசையிலே திங்கணும்னு நினைக்காமம்மா. சே ஏட்டி, நீ என்னத்துக்கு இப்போ ஒட்டகச்சிவிங்க மாதிரி வளைஞ்சு நின்று பார்த்துட்டு கிடக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, ஜான் குட்டியாக இருந்துக்கிட்டு என்ன சத்தமாக பேசுறியே? அதான் உங்கள் மண்டைக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு ஏதாவது ஸ்பீக்கர் கீக்கர் வச்சிருக்கியாலோ என்னவோ இந்த கலர் மண்டைக்குள்ளேன்னு குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். சரியா போச்சு போ. என்னதான் பொம்பளையாலோ தரலாமா இதுங்க 3? ஏட்டி எதுக்கு நிற்க? அதான் பறிச்சுட்டு வந்துட்டல, எடுத்துகிட்டு போய் தின்னு போ. இதுக்கப்புறம் என்னை கேட்காம என் தோட்டத்துவள்ளி எவ்வளவு காலை வச்சு பாருங்க. வச்ச காலை அப்படியே தரிச்சிடியேன். ஆமாம் ஆமாம், வேறு வேலை இல்லை பாருங்க எங்களுக்கு. சும்மா சும்மாக்கி உங்கள் தோட்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் கேட்காம பறிச்சுட்டு போகிறதுக்கு. ஏதோ கதிர் பார்க்க நல்லா இருக்கேன்னு ஆளுக்கு நல்லா திம்போமேன்ட்டு பறிச்சுட்டு வந்தேன். உங்களுக்கு வேண்டாம்னா போங்க, நாங்கள் 4 பேர் தின்னுக்கிடியோம். ஆமாம், அங்கே என்ன நெருப்பு முட்டி வச்சிருக்கியா? என்னையை விட்டுட்டு கூட்டஞ்சோறு ஆக்கினியாலோ? கூட்டஞ்சோறுலாம் ஒன்றும் ஆக்கலை. கூட்டஞ்சோறு ஆக்கியிருந்தா விட்டுருப்போமா? அது வேலை செய்ய வந்தவங்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றிருந்துருக்கா. வேறு நாங்கள் போனதும் 2 இட்லியை வச்சு கொடுத்து எங்கள் கதையை முடிச்சு விட்டுருச்சு. சரி வா, நம்ம போய் இந்த சோளத்தை சுட்டு திம்போம். நல்லாயிருக்கும். நெருப்பு தான் அங்கே மூட்டி வச்சிருக்குல்ல, சுட்டு திம்போம் வா. ஏன் கழுத, நீ மட்டும் எதுக்கு இங்கே நின்று என்னையா பார்த்துட்டு எடுக்க? உனக்கெல்லாம் இடுப்பு முதுகு எதுவும் வலிக்காதோ? என்னவோ இவன் மட்டும்தான் உலகத்திலேயே பெருசாக வளர்ந்துட்ட மாதிரி பாப்பா. தூர போட்டி அப்படி? அட ஒன்றும் இல்லைக்கா, எப்படி இந்த சைஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்களால் இவ்வளோ வேலை செய்ய முடியுது? மாங்காடு வச்சுருக்கீங்க, சோளக்காடு வச்சுருக்கீங்க, வாழைத்தோப்பு வச்சுருக்கீங்க, என்னென்ன வேலை செய்கிறீங்க? ஏன் எப்பா, ஒரு பக்கம் என்னடா நெற்பயிர் இருக்குது, இன்னொரு பக்கம் காய்கறி இருக்குது, பூந்தோட்டம் எதுவும் வச்சுருக்கீங்களா எனக்கு தெரியாமல்? அன்றைக்கி ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தீங்களே மல்லி தோட்டம் இருக்குன்னு சொல்லி, அது எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். அங்கேயும் ஒரு நாள் ஒரு விசிட்டை போட்டு 4 கடத்துவோம். என்ன யோசிச்சு வைங்க எந்த பக்கம் இருக்குன்னு. ஏன்னா உங்களுக்கு ஊறப்பட்ட சொத்து கிடக்கு போல் இருக்குது, அதில் குழம்பி போயிருப்பீங்க. நான் போய் அதுக்குள்ளே சோளத்தை சுட்டு தின்னுட்டு வரேன். லெமன் கடந்தா பறிச்சுட்டு வாங்கக்கா. வரும்போது நாங்கள் உப்பு மிளகாத்தூள் தடவி வைக்கோம், லெமன் புளிஞ்சு திண்டா நல்லாயிருக்கும். லெமன் வேணுமா? லெமன் உனக்கெல்லாம் அரளிக்காய் தாண்டி சரிப்பட்டு வரும். எங்கன்னா கடந்தானே கொண்டு வந்து தாயை தின்னுட்டு போய் சேர்ந்துரு. ஏன் உசுரை வாங்கியாலுமா? சரி லட்சுமி அக்கா, கோவப்படாதீங்க. வேற நேரம் ஆகிட்டே கிடக்கு. நீங்கள் வந்து ஒரு 2 வாய் சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. இந்த வார நிர்மலா, இந்த சோளக்காட்டுக்கு கொஞ்சம் தண்ணி பாய்க்கணும். தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு வாரேன். சரி நாங்கள் மரத்தடியிலே இருக்கேன், வாங்க. ஆமாம் சரி, நானும் போய் ஒரு 4 கதிர் பறிச்சுட்டு வாரேன். வீட்டுக்கு ஆளுக்கு 2 கொண்டு போங்க. என்ன அதான் அவள் பறிச்சிட்டால, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பறிச்சிட்டாக்கா. நானாக இருந்தால் சாமியை கும்பிட்டு நல்ல 4 நேரம் பார்த்து தான் பறிச்சிருப்பேன். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இன்னைக்கு என்ன நேரத்தில் பறிச்சிருக்கான்னு கூட தெரிய மாட்டேக்கு. நானும் போய் எதுனா நல்லது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு 4 பறிச்சிட்டு வாரேன்னு.
எல்லாம் நல்ல நேரம் தான் லட்சுமி. இன்னைக்கு நல்ல நேரம் தான், காலையில் வெள்ளிக்கிழமைல ஒன்றும் காலை இல்லை. நீ எதுவும் யோசிக்காதன்னு நான் அங்கே நிற்க, நீ வா. ஏக்கா எப்படி வாரியெல்லாம் இல்லையா? லெமனை கொண்டு வாங்க, நீங்கள் வராட்டியும் பரவாயில்ல. இந்த வாரி இருங்க டீ. சே, இவளிங்க மத்தியில் ஒரு காட்டை கட்டி காப்பாற்ற முடிய மாட்டேக்க. என் மாமியா கிட்ட கூட நான் இவ்வளோ கொடுமையை அனுபவிக்கலாமா?